எளியவை நாணேற்றேன் ஊர் முதல் பன்மக்களும் தமக்குத்தம் என்போர் இன்னாத செய்யார் பொதுநல நோக்கோன் என்பவன். நல்லவற்றையே விரும்புதல், பிறர் நலனுக்காக உழைத்தல் என்பதை தலை நோக்கமாக கொண்டவனே முதன்மையானவன் என்பதற்கு இவர் ஒரு சான்று. உறுதியான அர்ப்பணிப்பாலும் தொடர் முயற்சியாலும் ஒரு லட்சியவாதியாகவும் அரிதான கலைஞராகவும் தனித்துவம் வாய்ந்தவராகவும் தன்னை மெருகேற்றிக் கொண்டவர் இவர். மகிழ்ச்சியை காத்துக்கொள், தைரியத்தை உரமேற்றிக்கொள், எதிர்கொள்பவரை எல்லாம் உன் செயல்களால் ஊக்கப்படுத்து என்பது இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். தன்னை சுற்றியுள்ள உலகம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் தன் முயற்சியின் மூலம் நல்லதொரு விடியலை ஈட்ட முடியும் என்பதை காட்டுகிறது இவரின் வாழ்க்கை பயணம். சத்யமூர்த்தி அன்கோவின் நிர்வாக பங்குதாரராக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் நம் சிறப்பு விருந்தினர். நாமக்கல் கம்பன் பல்கலைக்கழகத்தின் தலைவர், பசுமை நாமக்கல்லின் தலைவரும் இவரே ஆவார். தமிழ் மேல் தீராத காதல் கொண்ட இவர் நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தின் கௌரவ தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். சாகசம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே ஆகாது. முடியாது எனும் ஆழியில் முடங்கி விடாமல் முடியும் எனும் வாகனத்தில் தன்னை மட்டுமல்ல சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவரையும் சிறகடித்து பறக்க வைக்கும் வழிகாட்டி இவர். மனதில் ஒளிபரப்பும் சிந்தனை, மக்களின் நெஞ்சில் விதைக்கும் நம்பிக்கை, அன்பின் மொழியால் இணைக்கும் இதயம், அதுவே இவரது அடையாளம். நமது சிறப்பு விருந்தினர் சத்யமூர்த்தி அன்கோவின் நிர்வாக பங்குதாரர் தூரன் குளத்தைச் சேர்ந்த திரு சத்யமூர்த்தி அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு சத்யமூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க முழுக்காதன் கூட்டத்தைச் சேர்ந்த கோ கன்வென்ஷன் சேர்மன் PGR பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கடை வீதியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, கரும்பு சாறு விற்கிற கடையை பார்த்துருப்பீங்க. முதல்ல ஒருத்தர் கரும்பு சாறு பிழிவார், அதை எடுத்து மறுபடியும் இன்னொருத்தர் பிழிவார். இது மாதிரி 4-5 பேர் தடவை பிழிந்த பிறகு கடைசியாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு பிழிகிறதுக்கு. அது மாதிரி எனக்கு முன்னாலே மிகச்சிறந்த தொழில் வல்லுநர்கள், சாதித்து காட்டியவர்கள், சாதித்து கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் பேசின பிறகு எனக்கான கருத்துக்கள் மிகவும் குறைந்து விட்டது. ஏன்னா அவங்க நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசின சவுந்தரராஜன் சொன்னது போல் ஒரு கூட்டாக செய்கிற நிறுவனம் எப்படி பணியாற்ற வேண்டுங்கிறத அவர் சொன்னார். ஐயா கிருஷ்ணராஜ வாண்டியார் அவர்கள் விவேகானந்தர் பற்றி மிக அருமையாக சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து, முக்கியமான கருத்துக்களை சொன்ன பிறகு எனக்கு தெரிந்த 2 கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். 1962ஆம் ஆண்டில் ஈரோட்டில் ஒரு செங்குந்தர் உயர்நிலை பள்ளியில் நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அருகில் உட்கார்ந்துருந்தது சௌரிமுத்துன்னு ஒரு அனாதை இல்லத்தினுடைய அங்கே வசிக்கிற ஒரு மாணவன். என்னுடைய பேனாவுடைய நிப்பு காணாமல் போயிடுச்சு.
அவன் தன்னுடைய பேனா மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதனுடைய நிப்பை எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அவன் தேடி தேடி பார்த்துட்டு நான் கிடைக்கல விட்டுட்டான். 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய பேனா நிப்பு பட்டையே எழுதும். என்னுடைய எழுத்தை பார்த்து கண்டுபிடிச்சி தான் என்னுடைய நிப்பா அப்படின்னு கேட்டான். வேறு வழியில் அதை ஒத்துக்கிட்டேன். அவன் சொன்னான், என்னை கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு. 65 ஆண்டுகள் கழிந்து கூட, 63 64 ஆண்டுகள் கழிந்து கூட அவனுடைய பார்வையும் அவனுடைய கேள்வியும் வாழ்நாளில் நேர்மை தான் நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்புங்கிறது அவன் மூலியமாக உணர்ந்துட்டேன். அதுபோல் ஒரு தொழிலை ஒரு முக்கியமாக வேண்டியது அர்ப்பணிப்பு உணர்வு. 66 67 66ஆம் ஆண்டு நினைக்கிறேன், ஈரோட்டில் ஈரோடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்கு. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன், கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். 8 மணிக்கு வேலை நேரம் முடியும். 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் ஒரு 8 அணா கொடுப்பாங்க. அதாவது பேட்டா 8 அணா கொடுப்பாங்க. ஒரு நாள் இது மாதிரி நாங்கள் என்ன 8 அணாவுக்கு ஒரு 2 சமோசா, ஒரு ரஸ்தாளி பழம், ஒரு டீ குடிக்கலாம். அதுக்காகத்தான் வேலையே செய்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு வறுமை. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு நேரம் தெரியல. விடிய காலம் 3 மணி 3:30 மணிக்கு எங்கள் மேலாளர் குப்புசாமி நாயக்கர்னு ஒருத்தர் ஊட்டி போகிறதுக்காக அங்கே வந்தார். இது நான் பின்பக்கம் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, தனியாக இருக்குது, அங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். பார்த்தவர், என்னடா செஞ்சுட்டு சத்தி, என்னடா செய்யன்னு கேட்டார். கணக்கு எழுதிட்டு இருக்குன்னு சொன்னேன். மணி என்னாச்சுன்னு தெரியுமானா, எனக்கு கிடையாது எனக்கு தெரியலன்னு சொன்னேன். மணி 3:30 ஆச்சு, இன்னமா எழுதிட்டுருக்கு அப்படின்னாரு. ஆமாண்ணே. அவர் ஒன்றுமே சொல்லலை. அவர் ஊட்டிக்கு போனார். ஊட்டியிலிருந்து அங்கே அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சத்திக்கு மட்டும் 8 அணாவுக்கு பதிலாக 12 அணா, அதாவது 3/4 ரூபாய் பேட்டாவாக கொடுங்க அப்படின்னாங்க. அங்கே 60 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் வழங்கப்பட்ட 4 நாள், அந்த 4 நாள் தான் அர்ப்பணிப்பு உணர்வு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எனக்கு காமிச்சது. இன்னும் கூட அது என் வாழ்நாளில் மாற்றியது. அந்த 4 நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுபோல் பலன் கருதாமல் உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஒருத்தர் கற்றுக்கிட்டேன். பழனியப்பன் சொல்லி நாமக்கல் இருக்கார், மணல் லாரி ஓட்டிகிட்ருக்காரு. நாமக்கல்லேருந்து வந்த நிறைய பேர்த்துக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1991 நான் அங்கே கட்டுமான தொழில் அங்கே போய் ஆரம்பிக்கும்போது அவர் தான் மணல் வண்டியில் மாட்டு வண்டியில் எங்களுக்கு மணல் ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு நாள் நான் அவரை கூப்பிட்டு, ஏன் மாட்டு வண்டியில் ஓட்டுறீங்க, நான் பணம் தர்றேன், நீ லாரி வாங்கி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி 85,000 ரூபா பணம் கொடுத்தேன். அவர் அந்த பணத்தை எங்களுக்காக இல்லை, எங்கிட்டிருந்து நீ கற்றுக்கணும். 3 தலைமுறை, ஒன்று சாதித்து காட்டியவர்கள், இப்போ சாதித்து கொண்டிருப்பவர்கள், சாதிக்க போகிறவர்கள், இந்த 3 தலைமுறைக்கும் முக்கியமான தேவை ஃபாலோ. அதுபோலவே இன்னும் மிக முக்கியமானது சரியான நேரம் கடைபிடிப்பது. நம்மகிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னன்னா சரியான நேரம் கடைபிடிக்கிறதுலாம். போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஜிஎஸ்சி மீட்டிங்கில் சேர்மன் பொறுப்பேற்றுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 10:45 புறப்பட்டு அங்கே போன பிறகு சொன்னாங்க, ஐயா நீங்கள் 11:30 மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னாங்க. இதனால சரின்னு போயிட்டேன். என்ன வந்ததே போயிட்டோம். பதவியேற்கிற தலைவரே பண்டைய காலத்தில் வந்தார். அப்புறம் விழா ஆரம்பித்தேன். அப்படி நடந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. அதாவது இப்போ நான் 5 நிமிஷம் லேட்டானா
இங்கே கூடிய ஒரு 150 பேர் இருந்தால் 150 பேர்த்தினுடைய 750 நிமிஷத்தையும் நான் திருடுறேன். இது மற்றவர்களை உணவு இதிலிருந்து உணவு தட்டிலிருந்து நாம் எடுத்து உணவு சாப்பிட்ற மாதிரி. தயவு செய்து நீங்கள் சரியான நேரம் கடைபிடிங்கள். உங்களுக்கே உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும்னா சரியான நேரம் கடைபிடிக்கணும். உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் யார் எதை சொன்னாலும் தயவுசெய்து அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு